எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியாக நம்ம வந்து டேர்ம் 2 7th மேக்ஸில் வந்து சாப்டர் 1 வந்து பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 1.1 வந்து முடிச்சுட்டு இப்போ 1.2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1.2ல் வந்து நம்ம நேற்று 4 சம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 5ஆவது சம் பார்க்க போகிறோம். 5ஆவது சம் என்னன்னா, கன்வெர்ட் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டெசிமல். ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், சரியா? இப்போ ஃப்ராக்ஷன் இன்ட்டு டெசிமல்னால் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சம் வந்து ஃபஸ்ட்டு சம்மு 3/10 இருக்குது. ஓகேவா? இது எப்படி நம்ம டெசிமலுக்கு மாற்றோம்? உங்களுக்கு டிவைட் பண்ண தெரியும். இப்போ 3 வந்து 10ல் போகாது. பண்ணால் பாயிண்ட் வச்சு ஒரு 0 அங்கே வந்து சேர்ப்போம். இப்போ 3 10s are 13 வருமா? ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அடுத்து செகண்ட் சம் என்ன இருக்குது? 3 1/2 இருக்குது. இப்போது இந்த 3யை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இந்த 1/2 நமக்கு கீழே எந்த நம்பர் இருந்தால், இப்போது நமக்கு ஒரு இந்த மேலே கீழே 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், சரியா? 3 + 5/10 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 + அப்புறம் பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்போம், 50 ஆயிரும். 1 10s are 10, 5 10s are 50. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3.51 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் சம் முடிஞ்சது. அடுத்து தேர்ட் சம் என்னென்னு பார்க்க போகிறோம். 3 இன்ட்டு தான் மீனிங் உங்களுக்கு. ஓகேவா? என்னென்னு கரெக்டாக இதை பண்ணிக்கலாம். இன்ட்டு வராது. 3/5 இருக்குது. ஓகேவா? இப்போ 3 அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த 3/5 இன்ட்டு மேலேயும் கீழேயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை அண்டு டிவைடட் பை 2. ஓகேவா? 3 போட்டு ப்ளஸ் 6/10 கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 3 ப்ளஸ் சேம் தான் 0 பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்தா 6 10s are 60. ஓகேவா? அப்போ நான் இங்கே 3.6 கிடைக்குமா உங்களுக்கு? ஓகேவா? இந்த மாதிரி தான் சம் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ ஃபோர்த்து சம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த் என்ன இருக்கா? 3/2 இருக்குது. 3/2 வந்து எப்படி போடலான்னா, 3/2 மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 5. ஓகே, 15. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் இருக்கும். 15/10 கரெக்டு தான். இங்கே 2 இருக்கிறதா நம்ம 5ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 5 போட்டு இங்கே 1 10s are 10, மிச்சம் ஒரு 5 இருக்கும். பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்தா 50 ஆயிரும். 5 10s are 15 கிடைக்குமா? ஓகேவா? அடுத்து வந்து ஃபிஃப்த்து சம் என்னது? ஃபிஃப்த்து சம்மு 4/5 இருக்குது. 4/5 எப்படிலாம்? 4/5 இன்ட்டு 2 போடலாமா? 2/2 அப்போனா 8/10 வந்துடுமா? 8/10னா 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 இங்கே வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். 8 10s are 80. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து 99/100 இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவோம்? சேம் தான் 0 போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்தா 900s are 900. திரும்பி ஒரு 90 உனக்கு மீதி இருக்கும். திரும்பி 90 கூட 0 சேர்த்தா திரும்பி ஒரு 9 போடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த்து ஒன் சம் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு? 3 இருக்குது. 19/25 இருக்குது. நமக்கு கீழே என்ன இருக்கணும்? ஒன்று 10ஆக இருக்கணும், 100s இருக்கணும், 1000s இருக்கணும். இப்போ நம்ம 3யை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். 19/25 போட்டாச்சு இன்ட்டு 4. ஓகேவா?
இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு 100ஆக இருக்கணும், 10ஆக இருக்கணும், 1000ஆக இருக்கணும். இப்போ நம்ம 100க்கு வந்து மாற்றுறோம். 3 + 76/100. ஓகேவா? இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 3 + 0.76ன்னு கிடைக்குமா? உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளை பண்ணுறது. பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்க்குறோம். 700 மொத்தம் 60 இருக்கும். 600 600 வரும். அப்போனா 3.76ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதான் நமக்கு என்னது, ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமலுக்கு எப்படி மாற்றுறதுன்னு இந்த இதில் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து 6th சம் பார்க்க போகிறோம். 6th வந்து டெசிமல் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 5th சம் முடிச்சுட்டோம். 5th சம்மில் என்ன பார்த்தோம்? ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமலுக்கு பார்த்தோம். இப்போ என்னென்னா டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து 2.5 இருக்குது. 2.5 எப்படி எழுதலாம்னா, நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒன்லி 1 நம்பர். ஓகேவா? அப்போனா இந்த நம்பர் என்ன செய்யறதுன்னா, ஒரு நம்பர் இருக்கிறனால 25ன்னு போட்டு கீழே 10ன்னு போட்டுறோம். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்கிறனால இது 10th பிளேஸு, அதனால் 25/10ன்னு போட்டுறோம். ஓகேவா? இதில் செகண்ட் சம் என்ன இருக்குது? செகண்ட் சம் அதே மாதிரி தான் 6.4ன்னு இருக்குது. அப்போ நான் 64ன்னு போட்டு கீழே என்ன போட போகிறோம்? 10ன்னு போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 0.75 இருக்குது. என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 75/75 ஒரு நம்பர் இருந்தால் 10, 2 நம்பர்ஸ் இருந்தால் 100. ஓகேவா? அடுத்து வந்து 7th கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் டெசிமல் ஆஸ் ஃப்ராக்ஷன் இன் லோவஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 2.34ன்னு கொடுத்துருக்காங்க. 2.34 எப்படி எழுதலாம்? 2 + 34/100ன்னு போடலாமா? ஓகேவா? இப்போ என்ன செய்யறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ரெண்டு பக்கம் மேலேயும் கீழேயும். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்? 2 + 17/15 கிடைக்குமா? ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து எப்படி எழுதுறேன்னா, இங்கே என்ன வரும்? 100 117/15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறனால 34/100. இந்த நம்பர் என்ன பண்ணோம்? 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 + 17/50. 2 × 17/50னா 117/15 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் சம் வந்து என்ன இருக்குது? 0.18 இருக்குது. 0 + 18/100 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோன்னா டிவைட் பண்ணுறோம். நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 9/15 கிடைக்குமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு 3.56 இருக்குது. 3 + 56/100. ஓகேவா? இங்கே நமக்கு 2ஆல் டிவைட் பண்ணால் 50 கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 + 1 4s are 4, 4 4s are 16/25. இங்கே என்ன கிடைக்கும்? நமக்கு அந்த கொடுத்துருக்க நம்பரை வச்சு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிடைக்குமா? பண்ணால் 3 25s are 75, 79 89/25. ஓகேவா? அடுத்து ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டினில்
8th கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா 3 + 4/100 + 9/1000 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம்? 3 பாயிண்ட் 10th பிளேஸில் ஒன்றுமே இல்லை, அதனால் 0 4 9. ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். ஆன்சர் இஸ் டி, 9th ஒன். 3/5 இருக்குது. 3/5 வந்து எப்படி இது பண்ணலாம்? 3/5 இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பை 2, கீழே அதேமாதிரி மல்டிப்ளை பை 2, 6/10 என்ன கிடைக்கும்? 0.6ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் இஸ் டி தான். அடுத்து 10th ஒன். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அந்த இதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கா? வந்து எப்படி மாற்றலாம்? 35/100 போடலாமா? ஓகேவா? என்ன போடப்போ டிவைடட் பை 5 போடலாம். என்ன வரும்? 7/20. ஓகேவா? இது ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 1.3 நாளைக்கு வந்து பார்க்கலாம். 1.2 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அது வந்து எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.